கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வெள்ளத்தில் மூழ்கி விளை நிலங்கள் சேதமடைந்தன. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், இந்த சேதம் தொடர்பா விவசாயிகள் என்ன சொல்றாங்க? தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் என்னவாக இருக்கிறது? பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் சிதம்பரம் அருகே உள்ள வாண்டியாம்பாலம், மேனார்குப்பம், சான்றூர்மேடு, கோபாலபுரம், காயல்பட்டு உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 125 ஹெக்டேர் விளைநிலங்களில் முழங்கால் அளவிற்கு வெள்ள நீர் சூழ்ந்து நிற்பதால் நெல் பயிர்கள், தண்டுகள் அழுகி சேதமாகிய நிலையில தற்போது மழை விட்டு வெள்ள நீர் வடிந்து வருவதால் பயிர்களை காப்பாற்றிடலாம் என நினைத்த விவசாயிகளுக்கு புகையான நோய் தொற்று ஏற்பட்டு நெல் பயிர்கள் அனைத்தும் கருகி வரும் சூழல் நிலை வருவதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இது குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்த போது அனைத்து பயிர்களும் சேதமாகி உள்ளதால் பயிர்கள் கணக்கெடுப்பு செய்து நிவாரணம் வழங்கப்படும் என விவசாயிகளுக்கு உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், கடந்த புயலின் காரணமாக தொடர்ந்து மழை பெய்ததால் நெல் பயிர்கள் முழுவதும் வெள்ள நீர் சூழ்ந்து பயிர்களின் தண்டுகள் அழுகி போனதாகவும் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் செலவு செய்திருப்பதாகவும், ஆகவே அரசு உரிய இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் எனவும் வெள்ள நீர் வடிந்து வருவதால் சற்று நிம்மதி அடைந்ததாகவும், ஆனால் புகையார் தொற்று நோய் தாக்கத்தால் பயிர்கள் அனைத்தும் கருகி சேதமாகி உள்ளதாகவும், மேலும் இடுப்பொருட்கள் தொடர்ந்து தட்டுப்பாடு நிலை வருவதாகவும் வேளாண் துறை அமைச்சர் சொந்த தொகுதியில் இதுபோன்ற அவல நிலைகள் இருப்பதாகவும் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே உரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் நடவடிக்கை எடுக்கவும், பாதிக்கப்பட்ட நெல் பயிர்களை சரியான முறையில் கணக்கீடு செய்து இழப்பீடு மற்றும் காப்பீட்டுத் தொகை பெற்று தந்தால் விவசாயிகள் வாங்கிய கடன்களை ஓரளவு ஈடுகட்ட முடியும் என தெரிவித்த விவசாயிகள் உடனடியாக நிவாரணம் மற்றும் இழப்பீடு தொகை வழங்க கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கண்ணதாசன்.